வணக்கம் நண்பர்களே. 80 வயசுல கூட தடி இல்லாமல் நடக்கணும்னு ஆசையாக இருக்கா? மருந்து இல்லாமல் உடம்பை வலிமையாக வச்சுக்கிறணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் காலையில் எழுந்ததுமே தண்ணீரில் ஊற வைத்த உணவுகளை தான் முதல் உணவாக சாப்பிடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு மருந்து. அதாவது உணவே அவங்க மருந்தாக பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம அதை மறந்துட்டோம். ஆனால் அதனால தான் நம்மளுக்கு சோர்வு, மூட்டு வலி, சுகர், ரத்த அழுத்தம், முடி கொட்டுதல் பிரச்சனை இது எல்லாமே வருது. ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த 5 பொருளும் உங்கள் உடம்புக்குள்ளே என்ன அதிசயம் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த 5 பொருட்களையும் தண்ணீரில் ஊற வச்சு நீங்கள் சாப்பிடும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஏன் நம்ம இந்த 5 உணவுகளை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஏன்னா நம்ம டைரெக்டாக எந்த ஒரு உணவுமே நேரடியாக நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பில் அது 50% தான் அதுக்குள்ளே உள்ள சத்தை நம்ம உடம்பு எடுத்துக்கிறோம். ஆனால் தண்ணியில் நீங்கள் ஊற வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா என்சைமோட ஆக்டிவிட்டி ஆக ஆரம்பிக்கும். விஷப்பொருட்கள் எல்லாமே வெளியேறிடும். செரிமானம் ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும். அதோடைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த உறிஞ்சு திறன் அதிகமாகும். ஸோ இதனால தான் ஊற வச்சு நம்ம சாப்பிட்றது சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த உணவை ஊற வைக்கும் பொழுது அந்த உணவு உயிர்ப்பிக்கிற மாதிரி ஆகும். அதனால தான் கிராமத்துலலாம் பாட்டி காலத்திலேயே எல்லாத்தையுமே ஊற வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா உலர் திராட்சை தான். இந்த உலர் திராட்சையை எப்படி ஊற வைக்கணும்னா, நம்ம 5 இல்லைன்னா 6 உலர் திராட்சை எடுத்துட்டு 1 கப்பு தண்ணியில் இரவு முழுக்க ஊற வைக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது தான் இது நம்மளுக்கு நன்மைகளை கொடுக்கும். என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்னா, இரத்த சோகையை குறைக்கும், மலச்சிக்கலை தீர்க்கும், கல்லீரலை சுத்தம் பண்ணும், உடல் சோர்வை குறைக்கும். பெண்களுக்கு முக்கியமாக மாதம் வரக்கூடிய அந்த மாதவிடாய் வலியை குறைக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. ஸோ நீரில் ஊற வச்சது, அதாவது ஒரு டைம் ட்ரைட் கிரேப்ஸ் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வைங்க. அப்போ தான் அந்த தண்ணியை காலையில் குடிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு உணவு தான் மருந்தாக இங்கே செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உடல் சோர்வு, காலையில் எந்திரிக்கவே முடியாது, உடல் சோர்வு வரும், மலச்சிக்கல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி கல்லீரல் ப்ராப்ளம் இருக்குது, ரத்த சோகை இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய அந்த உணவு என்னென்னா வெந்தயம் தாங்க. இது நம்மளுடைய சமையலறையில் சாதாரணமாக கிடைக்கக்கூடியது. இதை நம்ம எப்படி சரியான முறையில் சாப்பிடணும்னா, 1 டீஸ்பூன் வெந்தயத்தை மட்டும் எடுத்துட்டு 1 கப்பு தண்ணியில் நைட்டு முழுக்க ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. அந்த தண்ணியை குடிச்சிருங்க. இல்லைன்னா அந்த வெந்தயத்தையுமே எடுத்து நல்லா வாய்க்குள்ளே போட்டு நல்லா மென்று சாப்பிட்டு முழுங்கிருங்க. ஸோ இது நீங்கள் சாப்பிட்றனால உங்களுக்கு என்ன நன்மை? சுகர் கட்டுப்பாட்டில் இருக்கும். அது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆக்கப்படும். இல்லை சர்க்கரை வியாதிலாம் எனக்கு இல்லைங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ணும்பொழுது உங்களுக்கு சர்க்கரை வியாதி வராது. ஸோ வருமுன் காப்பது சிறந்தது தானே, இனிமேல் வரவே செய்யாது. அதே மாதிரி உங்கள் வயிற்றில் கெட்ட கொழுப்புகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. முக்கியமாக பெண்களுக்கு வெந்தயம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த பெண்களுக்கு வரக்கூடிய அந்த பிசிஓடி அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக இந்த வெந்தயம் இருக்குது. அடுத்து முக்கியமானதுன்னா முடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வுனா வெந்தயம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா முடி கொட்டுற பிரச்சனை, முடி உதிர்தல் பிரச்சனை. இதுக்கு ஒரு நல்ல தீர்வாக வெந்தயம் இருக்கும். ஸோ வெந்தயத்தை நீங்கள் ஊற வச்சு காலையில் எடுத்துகிட்டு சாப்பிட்டு வாங்க. உங்களுடைய முடி கொட்டுற பிரச்சனை கண்டிப்பாக நிற்க ஆரம்பிக்கும். அடுத்து மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. நீங்கள் யாராவது வெந்தய களி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் வெந்தயத்தில் களி செஞ்சு சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்க 100 வயசு ஆகியும் பல்லு ஸ்ட்ராங்காகவும், முடி நரைக்காமலும், முடி கொட்டாமலும், வயது ஆரோக்கியம் எல்லாமே நீண்ட ஆயுளுடன் 100 வயசுக்கு மேலே வரைக்கும் இருந்தாங்க. ஏன்னா வெந்தயத்தை அவங்க வெந்தய களி வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நம்மளும் அதை நம்ம பின்பற்றணும். நம்ம நிறைய பேர் மறந்துட்டோம். வெந்தயம்
வெந்தயக்களி சாப்பிட்றதே மறந்துட்டோம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வெந்தயத்தை ஒன்று ஊற வச்சு காலையில் எடுத்துக்கிறணும், இல்லைன்னா வெந்தயக்களி வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா காலைல ஊற வச்சு சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட் நம்மளுக்கு பிடிக்காதுல்ல. ஆனால் வெந்தயக்களியாக செய்யும்போது அதில் நம்ம வந்து வெல்லம் சேர்ப்போம், வெல்லக்கட்டி இனிப்பு சேர்ப்போம், வெல்லக்கட்டி சேர்ப்போம், இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்ப்போம். ஸோ அது எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக பெண்கள் கண்டிப்பாக இந்த வெந்தயக்களியை வந்து சாப்பிடணும். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஹார்மோன் ப்ராப்ளம்லாம் வரும்ல, அந்த ஹார்மோன் ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த வெந்தயக்களி வந்து ஒரு சிறப்பான மருந்தாக செயல்படும். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, லோ பிபி, அதாவது குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஸோ அவங்க வந்து உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா பாதாம் தாங்க. பாதாம் வந்து நீங்கள் 5 பாதாம் எடுத்துட்டு நைட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் கண்டிப்பாக அதனுடைய தோல்களை நீக்கி சாப்பிடணும். ஏன்னா அந்த தோலில் வந்து ஒரு விஷத்தன்மை இருக்கும். ஸோ அதனால தான் தோலை நீக்கி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு பாதாமில் இருக்கக்கூடிய முழு சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பாதாமை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு நினைவாற்றல் வந்து அதிகமாகும், உங்களுடைய உடல் வலிமையாகும், இதயம் பாதுகாக்கப்படும், உங்களுடைய சருமம் பாதுகாக்கப்படும், குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மூளை, அதாவது பிரெயின் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்குமே நீங்கள் பாதாமை நைட்டு ஊற வச்சு காலைல கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய மெமரி பவர் வந்து அதிகமாகும், நினைவாற்றல் வந்து அதிகமாகும், இதனால் நல்லா படிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். முக்கியமாக வயதானவர்களுக்குமே அவங்களுடைய அந்த மறதி குழப்பம் எல்லாமே சரியாகிறதுக்கு பாதாம் வந்து உதவி பண்ணும். அதே மாதிரி இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சி இதயம் நோய் தாக்குதல்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு பாதாம் வந்து உதவி பண்ணுது. ஸோ நல்லதுங்கிறதுக்காக நிறையா பாதாமை ஊற வச்சு சாப்பிட்றாதீங்க. 5 பாதாம்ங்கிறது ரொம்ப போதுமானது. இதுவே குழந்தைகள்னால் இன்னமும் அளவை வந்து குறைச்சிக்கணும். நம்ம 2 அப்படிங்கிறதே போதுமானது. பெரியவர்கள் அப்படின்னா 5 பாதாம்ங்கிறது போதும். இதை தோல் நீக்கி சாப்பிட்றது தான் உங்களுடைய செரிமானத்திற்கும் நல்லது, உங்களுக்கு முழு ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்கும். அடுத்து 4வதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா ஆளி விதைகள் தாங்க. இந்த ஆளி விதையை எப்படி சாப்பிடணும்னா 1 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். இதை 1 கப்பு தண்ணீரில் நீங்கள் நைட்டு முழுக்க ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை எடுத்துக்கலாம். இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது, மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ கண்டிப்பாக 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க இந்த ஆலி சீட்ஸை வந்து எடுக்கணும். ஏன்னா மூட்டு வலியை சரி பண்ணும். அதே மாதிரி தைராய்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. நிறைய பெண்களுக்கு வந்து இது ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால தான் தைராய்டு பிரச்சனை, இந்த பிசிஓடி பிரச்சனை, நீர்க்கட்டி எல்லாமே வருது. ஸோ பெண்களுக்கு அந்த யூட்ரஸ் கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ராங்கன் பண்ணுறதுக்கும் இந்த ஆளி விதைகள் வந்து உதவி பண்ணுது. இது ஜெல்லி மாதிரி ஆகும், அதுதான் அதனுடைய சக்தியே. சரி, நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்றது தான் சிறப்பு. அடுத்து நம்ம 5வதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா அதுதாங்க பாசிப்பருப்பு. அதாவது பாசிப்பயிறு இருக்குல்ல, அந்த பாசிப்பயிறு தான். இதை இங்கிலீஷில் நம்ம க்ரீன் கிராம் சொல்லுவோம்ல, அதுதான். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நைட்டு தண்ணியில் ஊற வச்சு ஸ்ப்ரவுட், அதாவது முளைக்கட்டின பாசிப்பயிரை நம்ம எடுத்து சாப்பிடணும். இதுக்கு நம்ம 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு 8லேருந்து 10 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் இந்த பாசிப்பருப்பை மாற்றிட்டு கட்டி வச்சிட்டிங்கன்னா காலையில் பார்க்கும்போது அது முளைக்கட்டி இருக்கும். ஸோ அந்த முளைக்கட்டின பாசிப்பயிரை நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடணும். ஸோ இது நீங்கள் இப்படி சாப்பிட்றதுனால உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும், அந்த புரதச்சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புக்கள், அந்த எல்லாமே ஃபேட் எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிக்கணும். அதே மாதிரி சுகரு, ரத்த அழுத்தம், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பச்சை பாசிப்பயிர் வந்து உதவி பண்ணுது. ஸோ உங்களுடைய செரிமானமும் சூப்பராக இயங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுடைய முதுமை தடுக்கப்படும், அதாவது முதுமையை தள்ளி போடுறதுக்கு உதவும். ஸோ 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த முளைக்கட்டிய பாசிப்பயிரை சாப்பிடும் பொழுது உங்களுடைய முதுமை வந்து தடுக்கப்படும். நீங்கள் 10 வயசு இளமையாக தெரிவிங்க, 20 வயசு கூட இளமையாக தெரிவிங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய உடலில் வந்து பல மாற்றங்களை செய்யக்கூடியது இந்த பாசிப்பருப்பு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த பாசிப்பருப்பை எடுக்கணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் வந்து அடிக்கடி பாசிப்பருப்பை தான் உணவில் எடுத்துக்கிறவாங்க. முளைக்கட்டிய பாசிப்பருப்பை எடுக்கும் பொழுது உங்களுக்கு இது
இதில் வந்து பிளான்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் போயிட்டு கறி, மீன், முட்டை இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு சாப்பிடுவீங்க. அதை விட இதில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இரும்புச்சத்து அதிக அளவில் வந்து இந்த முளைக்கட்டின பாசிப்பயிரில் இருக்குது. ஸோ இரும்புச்சத்து குறைபாடு, இரத்த சோகை, அனிமியா இது எல்லாத்தையுமே விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை இந்த முளைக்கட்டிய பாசிப்பருப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஒரு உணவை நீங்கள் எடுத்தாவே போதும், நீங்கள் நோய் நொடி இல்லாமல் வாழலாம். ஸோ இந்த 5 உணவுகளுமே கண்டிப்பாக தண்ணியில் ஊற வச்சுட்டு எந்த நேரத்தில் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே. அப்போ தான் உங்களுக்கு முழு சத்துக்களும் உங்கள் உடலுக்கு கிடைக்கும். இரவு நேரங்களில் கண்டிப்பாக தவிர்க்கணும். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். இதை எப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்? ஏன்னா 5மே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 5யுமே ஒரே நாளில் சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்றாதீங்க. 5யுமே ஒரே நாளில் சாப்பிட வேண்டாம். ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு நாள். இப்போ திங்கக்கிழமைனா நீங்கள் ஊற வச்ச திராட்சை, பாதாம் ரெண்டையும் ஊற வச்சுட்டு எடுத்துக்கிறேங்க. செவ்வாய்க்கிழமை வெந்தயத்தை எடுத்துக்கிறேங்க. புதன்கிழமை வந்து இந்த ஆளி விதைகள் எடுத்துக்கிறேங்க. வியாழக்கிழமை பாசிப்பயிர் எடுத்துக்கிறேங்க. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எது அதிகமாக பிடிச்சிருக்கோ அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒன்று எடுக்கும்போது உங்கள் உடலுக்கு முழுமையான சத்துக்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் இந்த 5 உணவுகளை சாப்பிடும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் சிறிது அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வயிற்றில் சில கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அடுத்து வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த 5 உணவுகளுமே சாப்பிட்லாமா அப்படிங்கிறத உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களே, நீங்கள் மருந்து மாத்திரையை தேடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த உணவுகளை நீங்கள் மருந்தாக மாற்றி பாருங்கள். இந்த 5 பொருட்களை தண்ணியில் ஊற வைத்து ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உடம்பில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதை நீங்களே உணருவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ for watching.